நமது சிறப்பு விருந்தினை பற்றி சிறப்புரை செய்ய நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றிங்கய்யா. அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினை பற்றி அறிமுகம் செய்திட நமது நூலக திருமதி சுப்புலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வு என்னன்னா, வே ஆஃப் லைஃப் தோத் கேம். சிறப்பு விருந்தினர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் 2 காப்பிரைட் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து அஷூட் போர்டு கேம், மற்றொன்று அஷூட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சோசியல் திங்கிங் கேம். இன்ஸ்பைரிங் ஆஃப் லைஃப்பில் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த லைஃப்பில் வந்து நம்ம எப்படி மோட்டிவாக எடுத்துக்கணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி வே ஆஃப் லைஃப் தேர்ட் கேம் சிறப்பு உரையாற்ற வருகை தந்திருக்க அப்துல் ரஹ்மான் அவர்களை வரவேற்கின்றோம். நன்றி. Good morning, children. Children, good morning. Dear parents, good morning. Jai Hind. Jai Hind. Yes. So, என்னோட பேர் வந்து சத்யபிரியா. நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணுறேன். இன்றைக்கி அஸ்யூட் கேமை பற்றி சொல்கிறதுக்கு நான் எங்கள் டீமோடு வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு கேம் விளையாட ரொம்ப ஆசை? எல்லாருக்குமே ஆசை. பேரண்ட்ஸ், நமக்கு ஆசை இல்லையா? எஸ். நம்ம வந்து கேமை வந்து கேமாக பார்க்கக்கூடாது. அதில் வந்து வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். சரியா? அதோட ப்ராசஸ் தான் நம்ம கற்றுக்கணும். அதனுடைய வழிமுறைகள், நெறிமுறைகள், அதுதான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகுது. சரியா? ஓகே. ஒரு திருக்குறளோடு நான் ஆரம்பிக்கிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இதில் திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்ல வராரு? நம்ம என்ன சொல்ல வராரு திருவள்ளுவர் நமக்கு? நம்ம வந்து ஒரு வெள்ளை வந்து நம்ம தோண்ட தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நூலை வந்து கற்க தான் நம்மளுக்கு அறிவு வளரும். நல்ல நூட்களை கற்க நமக்கு அறிவு வளரும். அதுக்காக தான் நமக்கு இவ்வளோ பெரிய நூலகம் வந்து நம்மளுடைய அரசாங்கம் நமக்கு செய்து கொடுத்துருக்காங்க இல்லையா? எத்தனை புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம்? வாரத்தில் ஒரு புத்தகம் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். சரியா? பிகாஸ் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். எத்தனை பேருக்கு இங்கே லீடர் ஆகணும்னு ஆசை? பேரண்ட்ஸ், நமக்கும் லீடர்ஸ் ஆகணும் இல்லையா? ஏன்னா நம்ம லீடர்ஸாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து லீடர்ஸாக மாற்ற முடியும். சரியா? ஸோ இந்த அஸ்யூட் கேம் வந்து நீங்கள் என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் லீடர் ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த கேம் வழியாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு லீடருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் ஆர் தி குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸை திட்டாமல் இருக்கணும். சரி, அடுத்து கிளாஸ்ல வந்து என்ன क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி வேணும் எங்களுக்கு லீடர். லீடர் ஆன்சர் பண்ணணுமா இல்லை லீடர் ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணுமா? ரெண்டுமே நடக்கணும். Can you clap for her? Very good. Okay. See, நான் வந்து இங்கே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே. த வெரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டு பிகம் அ லீடர். ஒரு லீடர் ஆகணும், ஒரு தலைமை பண்பு நமக்கு வேணும்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ராப்ளம்ஸாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ப்ராப்ளம்ஸாக சொல்லிட்டு இருக்கனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அப்போ அதை என்ன செய்யணும்? தீர்வு காணணும் இல்லையா? அவருக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா ஒரு தடவை? வெரி குட். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து முதற் பண்பு. அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண சொல்யூஷனை, அந்த மெத்தடை, அந்த ட்ரிக்ஸை, அந்த ப்ரொசீஜரை, அந்த ப்ராசஸை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்.
எப்படி எடுத்து சொல்லுவீங்க? இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த சொல்யூஷன், அதை நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? மேத்ஸில் தான் சொல்ல முடியுமா? ஓகே, மேத் இஸ் ஒன் ஆஃப் த டூல் டு சே. இப்போ நான் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பேசுகிறேன். ஐ எம் நாட் டீச்சிங். நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்குறீங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்வர்சேஷன். வி ஆர் கன்வர்சிங். ஐ எம் கன்வர்சிங் வித் யூ, ரைட்? ஐ எம் டிஸ்கஸிங் வித் யூ. இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோமா? கம்யூனிகேஷன். அப்போ நமக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தால் தான் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். ஸோ தட் நம்மளோட ஐடியாஸை, நம்மளோட சொல்யூஷனை நம்ம வந்து கிளியர் கட்டாக எல்லாருக்குமே சொல்ல முடியும். எஸ், ஓகே. வேறு என்ன பண்பு ரொம்ப அவசியம் ஒரு தலைமைக்கு, ஒரு லீடருக்கு? அமைதியாக சால்வ் பண்ணும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க. வேறு? We should think wisely. Other, can you redefine? Wisely means what? புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஓகே, புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது. இன்னும் புத்திசாலித்தனமாக நம்ம பேரண்ட்ஸும் தான் யோசிச்சாங்க. இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல, isn't it or not? ஒரு ஃபோன் வாங்கினா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நீங்களா நாங்களா? நாங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு ஃபோன் வீட்டில் வாங்கினா நீங்கள் தானே அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, அந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அப்போ எங்களை விட நீங்கள் தானே புத்திசாலி. ஆமாம், நீங்கள் தானே புத்திசாலி. அப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கும் உங்கள் ஜென்ரேஷனுக்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கா? எஸ். அப்போ நம்ம எல்லாரும், அதாவது நீங்கள் எல்லாரும் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்க. புத்திசாலித்தனத்தை விட ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கீங்க. க்ரியேட்டிவ் அப்படின்னா எல்லாருமே ஆர்ட் ஃபார்ம்ஸ் தான் யோசிப்பீங்க, கரெக்டா? எஸ். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தேவை. ஸோ க்ரியேட்டிவ் திங்கிங், அதுதான் வந்து மூன்றாவது முக்கிய தலைமை பண்பு. ஓகே, நான் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே லீடர் ஆகணும். எஸ், இல்லை நீங்கள் ஃபாலோயராக இருக்கணுமா? லீடர் ஆகணுமா, ஃபாலோயர்ஸாக இருக்கணுமா? லீடர்ஸ் ஆகணும். பேரண்ட்ஸ், இப்போ தலைமை பண்பு வந்து நமக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்கா? ப்ராப்ளம் சால்வர்ஸ் நமக்கு தேவையாக இருக்காங்களா? க்ரியேட்டிவ் திங்கர்ஸோட தேவை அதிகமாக இருக்கா? அப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம நாலேஜ் வச்சுக்கிட்டோம், அப்புறம் நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு வேல்யூஸ் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம ஜென்ரேஷனில், அதுதான் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா ஸ்கூலில் நடக்கிறது, நெய்பர்ஹுட்டில் நடக்கிறது, மற்ற அனைத்து விஷயங்களையும் அந்த உள் வாங்கிக்கிற தன்மை இருக்குல்ல, கிராஸ்பிங் கெப்பாசிட்டி, அது இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அதிக அளவில் கடவுள் கொடுத்துருக்கார். எஸ், யா, யூ ஆல் கிராஸ்ப் திங்ஸ், ரைட்? மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஏதாவது ஸ்கூல் இருக்கா? எங்கேயாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிச்சிங்களா? இல்லை. நீங்களே கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களா, இந்த கேம் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு? அப்போ யூ ஹாவ் அ கிரியேட்டர் இன் யூ. எஸ், அந்த க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லை இந்த அஸ்யூட் கேம் நீங்கள் விளையாடும்போது இன்னுமே அது என்ஹான்ஸ் பண்ணும், இன்னும் உங்களை மேம்படுத்தும். அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த கேம் இன்வென்ட் பண்ண மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் நம்ம கூட இருக்கிறாங்க. கேன் யூ ஆல் கிளாப் ஃபார் ஹிம் அண்ட் அப்ரிஷியேட் ஹிம்? சயின்டிஃபிக்காக இந்த கேம் விளையாட விளையாட நம்ம பிரெயினில் இருக்க செல் பேர் யாராவது சொல்ல முடியுமா? செரிப்ரம் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். எஸ் சைல்ட், நம்ம பிரெயினில் இருக்க செல்லோட பேர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. உங்க மூளையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. அந்த செல்லுக்கு பேரு நர்வஸ் செல். கொஞ்சம் திரும்பி யோசிங்க. நியூரான். வெரி குட். கேன் யூ ஆல் கிளாப் ஃபார் ஹர்? ஸோ இந்த நியூரான் இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன செல், நீங்கள்லாம் அமீபா பற்றி படிச்சிருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு கோவிட் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் தெரியும். கோவிட்ல ஏதோ ஒரு பாக்டீரியா சொல்கிறாங்க, இது வந்து ஒரு வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு மைக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சின்ன உயிரினம் தான் வந்து செல் அப்படின்னா.
அந்த செல் வந்து அதுதான் நம்மளுடைய மூளையுடைய அடிப்படை. சரியா? ஓகே, அந்த மூளையோட அடிப்படையான அந்த ஆட்டம் பேர் தான் வந்து நம்ம வந்து நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூரான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். சயின்டிஃபிக்காக இதை வந்து ரிசர்ச் பண்ணி நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு வேர்ல்டு லெவலில் பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காங்க. திரும்ப கை தட்டலாமா நம்ம சாருக்கு? ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேம். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கேம். இது வந்து ஒரு போர்ட் கேம். ஸோ எல்லாரும் க்யூரியஸாக இருக்கீங்களா? இந்த கேம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு. நம்ம மேம்பட்டால் என்னாகும்? நம்ம ஃபேமிலி மேம்படுமா? நம்ம ஃபேமிலி மேம்பட்டால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் மேம்படுவோமா? நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாரும் மேம்பட்டால் நம்ம சொசைட்டி மேம்படுமா? அதனால மதுரை மேம்படுமா? அதனால தமிழ்நாடு மேம்படுமா? அதனால நம்ம பாரதம் மேம்படுமா? அப்போ நம்ம உலகமும் மேம்படுமா? எஸ். So thank you children. Sir, please come. So I request Mr. Abdul Rahman to help you to explain about the game and explore yourself. என்னன்னே புரியாம அப்படியே அமைதியா இருக்காங்க. நான் வெளியே போ சொன்னா வாயை பொத்திட்டு சிரிக்கிறியா நீ அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டின உடனே என் பேர் உனக்கு தெரியுமா? தெரியாதா? என் பேர் என்ன? என் பேர் தெரியாதா? உங்க பேர் என்ன? என் பேரு இல்ல. என் பேர் தெரியாதா? என் பேர் தெரியாதா? இல்ல. என் பேர் தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? ஓகே, அப்போ நான் மெதுவா என் பேரை சொல்றேன். நீங்க ஷார்ப்பா காதை என்ன செய்யணும்? ஷார்ப்பா வைங்க. நான் பேர் சொல்றேன். ஓகே, ரெடி? ஓகே, காதை எல்லாருமே ஷார்ப்பா வைங்க. ஓகே, 1. இப்படி எல்லாம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா பேர் கேட்காது. ஓகே, ஷார்ப்பா ஷார்ப்பா. என் பேரு 1 2 3. என் பேரு என் பேர் என்ன? தெரியலையா? என்னது? என்னது? உங்க பேர் என்ன? உங்க பேர் மட்டும் துளசின்னு அழகா சொல்லிட்டு என் பேர் அப்படியா? என் பேர் இருக்கு. என் பேர் அப்படியா இருக்கு? நான் அப்படியா சொன்னேன்? ஓ, உங்களுக்கு புரியலையா? அப்ப நீங்க இன்னும் ஷார்ப்பா என்ன செய்யல? காது வைக்கல. அதனாலதான் உங்களுக்கு கேட்கல. ஓகே, ஷார்ப்பா வைக்கிறீங்களா? ஓகே, 1 2. என் பேரு. எதுக்கு சிரிக்கிறீங்க? என் பேரு கேட்டா சிரிப்பா வருதா? என் பேர் கேட்டா சிரிப்பா வருது. உங்க பேர் என்ன? நான் சிரிக்கிறேனா? அப்படி சிரிக்கிறேனா? இல்ல இல்ல. உங்க பேர் என்ன? நான் சிரிக்கிறேனா? இல்ல இல்ல. அப்ப என் பேர் கேட்டா மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க? ஓ, நீங்க எல்லாம் ஹியூமன்ஸ் இல்ல. அப்ப என் பேர் உங்களுக்கு புரியாதுல்ல. அப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன செய்யறேன்? பேர் சொல்றேன். ஓகே, ஷார்ப்பா காத ஷார்ப்பாங்க. 1 2. என் பேரு டைமண்டோ. என் பேரு டைமண்டோ. என் பேரு டைமண்டோ. என் பேரு டைமண்டோன்னு அந்த காட்டுல அந்த பூச்சி என்ன செய்யுது? பாட்டி பாட்டி, என் பேரு டைமண்டோ. தாத்தா தாத்தா, என் பேரு டைமண்டோ அப்படின்னு செய்யுது. சித்தப்பா சித்தப்பா, என் பேரு டைமண்டோ அப்படின்னு அந்த காட்டு ஃபுல்லா என்ன செய்யுது? அப்படியே போய் சொல்லுது. அப்படியே பறந்து நீ நானும் ஃப்ரெண்டு தானே, நம்ம விளையாடுவோமா? விளையாடுவோமா? இவங்க யாருமே வேணாம், நீங்க நானும் விளையாடுவோம். எந்திரிங்க. ஓகே, நானும் இவரை ஓட போறான். ஓகே, 1 ஓடுவோமா? 1 2 3. வேற யார் என் ஃப்ரெண்டு? யாருமே இல்லையா? யாரெல்லாம் என் ஃப்ரெண்டு? துளி தண்ணீருக்கும்
அப்ப இல்லையா? என் ஃப்ரெண்டு இல்லையா? நீங்க யார் யாரெல்லாம் என் ஃப்ரெண்டு? ஓகே, சூப்பர். சரி, இப்படி ஸ்டோரி டெல்லிங் எப்படி நம்மளை உற்சாகப்படுத்துதோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் விளையாட போகிற அஸ்யூட் கேம் உங்களை மேம் சொன்ன மாதிரி பிரெயினில் நியூரான்ஸையும் அண்டு நிறைய ஹார்மோனையும் செக்ரியேட் பண்ண போது. நீங்கள் விளையாண்டதுக்கப்புறம் அதனுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. யாராவது போர்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டீமாக ஒரு 5 பேராக டீமாக பெரிய பசங்க எல்லா குரூப்லேயும் இருக்கிற மாதிரி, சின்ன பசங்க ஆடடாக இருக்கிற மாதிரி 5 குரூப். ஸோ 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப். ஃபாஸ்ட்டாக மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, பெரிய பசங்க எல்லா குரூப்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. போர்டு காயின் இந்த இது நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா இது ஆல்ரெடி வீடியோ இருக்குது ஃபுல்லாக. ஸோ நீங்கள் நின்றுட்டு ஃபுல் வீடியோ அதுவாகவே ஓடும். ஸோ அது அடிப்படையில் குரூப்பில் காயின் அரேஞ்ச் பண்ணி இதில் வந்து 4 காயின் வேறு வேறு டைரக்ஷன் வரும். நீங்கள் அந்த நம்ம இது தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, நீ இது பண்ணுறியா? நீங்கள் 2 பேர் சேர்ந்து இல்லை வணக்கம் சொல்லி அஷ்யூட் கேம் பற்றி ஒரு சின்ன ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோவை கேட்க சொல்லுங்கள். ஒரு 2 தடவை போட சொல்லுங்கள். போட்டுட்டு 4 காயின் வந்து வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கும் அந்த இதில். அதில் 3 இது வைப்போம்ல, 2 முன்னாடி அந்த மாதிரி வச்சு அவங்கள ப்ளே பண்ண சொல்லுங்கள். ஸோ அதில் எத்தனை காயின் சேர்க்க முடியுதோ அதான் அது. இல்லை 4 காயின் வந்து வேறு டைரக்ஷன் வரும். புரியுது, சின்ன பசங்க 4 காயின்ஸ். நான் ஒரு சின்ன கியூரியஸ் பண்ணிவிட்டு அப்படி இது பண்ணுறேன். ஓகே, பேரண்ட்ஸும் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த கேம் உங்களுக்குமானதான். ஏன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சாதான் நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த வேல்யூவை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஒரு டீமில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. டீம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிடலாமா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பரவாயில்ல மேம், நம்ம டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். எஸ் மேம், நாங்கள் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க அப்படியே வட்டமாக உட்காருங்க. ஓகே, அப்படியே வட்டமாக கூட மேக் பண்ணி உட்காந்துருங்க சார். அப்படியே உட்காந்து. முக்கியமாக இவங்களுக்கு இன்னைக்கு இந்த கேம் வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பேரண்டிங்காக இருக்கட்டும், கவனத்தை மேம்படுத்துறதா இருக்கட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இந்த கேம் எப்படி அவங்கள வந்து டெவலப் பண்ணுது, சிஸ்டம் மேக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், லைஃப் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஒரு ப்ளே மெத்தடில் இப்போ இவங்க எல்லாமே வாழ்ந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. சின்ன வயசில் நம்ம திரும்ப நம்மளுடைய லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலான்னா நம்ம எல்லாருக்குமே ஹாப்பி. ஏன்னா நம்ம இப்போது சில தவறுகள் செஞ்சுருப்போம், சில முடிவுகள் தப்பாக எடுத்திருப்போம், அப்போ கரெக்டாக எடுப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க வந்து எமோஷ்னலாக டப்புன்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க, லைஃபே வந்து ட்ராக் மாறுது. அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்ந்து பார்க்குற தருணமே இல்லாமல் போயிடுச்சு. அஷ்யூட் என்ன செய்யணும்னா ஒரு சிமுலேட்டிவ் லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ணும். அதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறனால இழப்பீடே இல்லாமல் லைஃப்பை வந்து கற்றுக்கிடுவாங்க. அப்போது நீங்கள் உங்கள் ஏஜில் இருக்கிறப்போ இவங்க வர்றப்போ அந்த பக்குவம் வந்து இன்னும் அதிகபட்சமாக இருக்கும். இழப்பீடு எல்லாமே ரொம்ப கம்மியாக, டெசிஷன் மேக்கிங் எல்லாமே கரெக்டாக ரொம்ப பர்டிகுலராக எடுத்து அவங்க லைஃப் வந்து இன்னும் லீட் பண்ணுறதுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களையும் இன்க்ளூட் பண்ணது. ஓகே, ஃபாஸ்ட்டாக 8 கொடுத்துருங்க, நான் இது பண்ணிக்கிறேன். முக்கியமாக எல்லாத்துலேயுமே மிருகப்பாதம் வந்து நம்மக்கிட்டையும் மனித பாதம் வந்து அவங்கக்கிட்டையும் கொடுக்கும். அது நம்ம வைக்கும்போது இல்லை இப்பயும் வச்சு இல்லை இப்போ வந்து சும்மா இதாக மட்டும் வைங்க. முன்னாடி 3 அப்படியே மட்டும் வைங்க.
ஃபிக்ஸடாக வைக்க வேண்டாம், இப்போ வைக்க வேண்டாம். ஆமாம், கொடுத்துருங்க, கையில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் என் ஷார்பாக காயின் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இதில் ஒரே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஓகே, அஸ்யூட் வந்து நிறைய விளையாட்டுக்கள்ல இருந்து தனித்துவமானது. ஏன்னா இன்னைக்கு டேஸில் ஆயிரக்கணக்கான கேம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இதை கண்டுபிடிச்சி நீ என்ன பண்ண போற, இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான மெத்தடை அவங்க செட்டில் ஆனவுடனே நான் அதை சொல்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, டைம் கம்மியாக இருக்கு. ஓகே, முடிஞ்சுன்னா டீம் மெம்பர்ஸ் வெளியே எழுதுவாங்க. ஓகே, அஷ்யூர்ட் விளையாட்டு வந்து ஒரு முறை விளையாட்டு கிடையாது, ஒரு முறை மட்டுமே விளையாடக்கூடிய விளையாட்டு கிடையாது, கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த கேம் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வாழ்வியலை சிமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க, உருவகப்படுத்தி இந்த கேம் மூலிமா லைஃப்பை உருவகப்படுத்தி அது மூலிமா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால லைஃப் ஸ்கில்லை த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மெத்தடில் கற்றுக்கிறதுனால அவங்களுடைய பிரெயின் அதுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டுரும். நான் இவங்க கிட்ட கேட்ட மாதிரி பெரியவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக நிறைய பேருடைய பதில் சைல்ட்ஹுட்லேருந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணுன்றதான் வரும். ஏன்னா நம்ம எடுத்த டெசிஷன் நம்மளுக்கு பக்குவம் இருக்காது, அண்டு சில நேரங்களில் ஏதோ ஒரு எமோஷ்னலாக ஒரு முடிவு எடுத்திருப்போம், லைஃபே ட்ராக் மாறி இருக்கும். உங்களுடைய காலகட்டத்திலே அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நவீன யுகத்தில் குழந்தைங்களை எடுக்கிற ஒரு சின்ன முடிவு அவங்களுடைய தலையெழுத்தையே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சிமுலேட்டிவாக இந்த கேம் என்ன செய்யும்னா, முன்னாடியே எந்த இழப்பீடும் இல்லாமல் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுடைய பிரெயின் வந்து அதுக்கு பழக்கப்படுத்தி லைஃப்பை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக லீட் பண்ணுறதுக்கு அஷ்யூட் கொடுக்கும். இதில் எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸுமே கிரியேட் ஆகாது. அதுதான் அஷ்யூடோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். அடிக்கிறது, வெட்டுறது, வீழ்த்துறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, மற்றவங்கள தொந்தரவு செய்கிறது, அந்த மாதிரி எந்த விதமான தீய எண்ணங்களும் இந்த கேம் மூலயமா வராது. ஸோ இந்த கேம் இந்திய அரசாங்கத்தினால 2 காப்புரிமை வாங்கியிருக்கோம். மலேசியாவில் இது பாடமுறையாக இருக்குது, நிறைய இடங்களில் பாடமுறையை இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ குழந்தைங்க விளையாடுறப்ப ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இதை விளையாடுறாங்க. ஸோ அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனல்னால் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மற்ற கேமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற அடிப்படையில், நீங்கள் எல்லாருமே ஒரு டீம், நான் சொல்கிறது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஒரு டீம், நான் ஒரு ஆள் மட்டும் ஒரு டீம், ஹூ வில் வின்? நானா? நான் அதான் நீங்களா நானா? நான் ஒரு ஆள் தான், சிங்கிள் பர்சன். நீங்கள் எல்லாருமே ஒரு டீம். அசியோட விட்டுருங்க, வேற கேமை கம்பேர் பண்ணி சொல்லுங்க, ஈவன் கிரிக்கெட் ஆர் கபடி எதுனாலும் நீங்க தானே. ஓகே, இந்த கேம்ல நான் விளையாட போறதில்ல, தடுக்க போறதில்ல, டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல, ஒரே நேரத்தில் எல்லா போர்டுலையுமே நான் விளையாட போறேன். நான் மேனுவலாக விளையாடவே மாட்டேன், எல்லா போர்டுலையும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நகட்டுவேன். இஸ் இட் பாசிபிள்? அப்படி வேர்ல்டில் எந்த கேமுமே விளையாட முடியாது ஒருத்தர் விளையாடாம. இந்த கேம் நான் திரும்ப சொல்கிறேன், அடிக்க மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தொந்தரவு செய்ய மாட்டேன், வந்து திரும்ப விளையாண்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். நீங்கள் தான் விளையாண்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க. உங்கள் காயினை விட என் காயின் கம்மியாக இருக்க போது நான் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எல்லா போர்டுலையும் விளையாட போகிறேன். எல்லா போர்டுலையும் என்னுடைய மூவ் இருக்கும். இப்படி உலகத்தில் ஒரு கேமே விளையாட முடியாது. அதுதான் அஷ்யூட். இந்த மண்ணில் பிறந்த அஷ்யூட்டில் அது விளையாட முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து இன்னைக்கான ஸ்பார்க் தான். இதை வச்சு நீங்கள் முழு புத்தகத்தை ஜட்ஜ் பண்ண வேண்டாம், ஏன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்படின்னா தான் நம்ம லைஃப் சேஞ்சிங்கே தெரியும். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். ஓகே, கேன் வி ப்ளே? ரூல்ஸ் இது மட்டும் பார்த்துக்குங்க, அதை பேஸ் பண்ணி டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வாழ்க்கை கல்வி, தனிமனித மேம்பாடு, சமூக திறன், உறவு மேலாண்மை, சமூக சிந்தனை போன்றவற்றை வளர்க்கிறது.
மேலும் நமது அறிவு, திறன், திறமைகளை வளப்படுத்தும் நோக்கத்திற்காக எளிமையான ஆர்வமூட்டும் விளையாட்டு முறையை கொண்ட தொடர் கற்றல் முறை ஆகும். ஒரு துளி தண்ணீருக்கும் மரத்திற்கும் மனிதனும் மனிதர்களற்ற எண்ணற்ற உயிர்களும் அதிக அளவில் இடம்பெயரும் காலம் ஏற்பட்டால் என்னவாகும் என்பது இவ்விளையாட்டின் கதைக்களம் ஆகும். இவ்விளையாட்டு 1000 விதமாகவும் 40 நபர்கள் ஒரே நேரத்தில் விளையாடும் வண்ணமும் அமைக்கப்பட்ட விளையாட்டு ஆகும். இப்பொழுது நீங்கள் இவ்விளையாட்டின் முன்னோட்டமான கோஆபரேட்டிவ் விளையாட்டை விளையாட ஆயத்தம் ஆகிக் கொள்ளுங்கள். இதோ விளையாட்டிற்கான விதிமுறைகள். மனித பாதம் பொறிக்கப்பட்ட 12 கட்டம் இருக்கு. அதுல உங்களுக்கு பிடித்த இடத்தில் 8 காயங்களை வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் மிருக பாதம் பிரிண்ட் இருக்கும் இடத்தில் மிருக பாத காயங்களையும் நான் வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களுடைய காயினை வலதுபுறம் ஒரு ஸ்டெப் அல்லது டைரக்டா 2 ஸ்டெப் நகர்த்தலாம். அதே மாதிரி இடதுபுறமும் ஒரு ஸ்டெப் அல்லது டைரக்டா 2 ஸ்டெப் நகர்த்திக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த காயின் இங்க இருந்தால் வலது பக்கம் ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப், அதே மாதிரி இடது பக்கம் ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப், பின்னாடி ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப், அதே போல் இந்த பக்கமும் ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப் நீங்கள் நகர்த்திக் கொள்ளலாம். அதே போல் இந்த கேமில் ஒருபோதும் காயின் நேராகவோ அல்லது சைடாகவோ நகர்த்த முடியாது. ஒருவேளை காயின் இங்கே இருந்தால் டைரக்ட் நீங்க ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப் அப்சர்வ் கட்டம் கொண்டு வந்து அங்க இருந்து டைரக்டா நீங்க காயினை ஃபார்வர்ட் நகர்த்தி அதற்கப்புறம் இலக்கு கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம். அதே மாதிரி உங்களோட காயின் அப்சர்வ் கட்டத்துக்கு முன்னாடி இருந்தது என்றால் டைரக்டா நீங்க காயின் பேக்வர்ட் கீழே மூவ் பண்ண முடியும். அதற்கு பிறகு உங்கள் பகுதியில் உள்ள இலக்கு கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் ஒருபோதும் நீங்க காயினை இலக்கு கட்டத்திலிருந்து மேலேயோ அதுக்கு மேலேயோ கொண்டு வர முடியாது. இந்த விதிமுறையை வேண்டும் என்றால் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மனித பாதம் பக்கத்திலிருந்து மிருக பாத கட்டத்துக்கு காயினை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த கேமோடு இலக்கு. ஒரு காயின் தன் எல்லையை தாண்டி வெளியில் வந்தது என்றால் அதை சுற்றியுள்ள 5 கட்டங்கள் சேஃப்டி லைன் ஆகும். நீங்க உங்க காயின் சேஃப்டி லைனுக்குள்ள டைரக்டா படுற மாதிரி வைக்க கூடாது. ஆனால் அதை கிராஸ் பண்ணி சேஃப்டி லைன் தாண்டி வைக்க முடியும். அதற்கப்புறம் உங்களோட அப்போசிட் கட்டத்தில் இருக்கிற இலக்கு கட்டத்தில் சேர்க்கலாம். இதான் இந்த கேம் ஓட் ரூல். இந்த ரூல் அடிப்படையில் உங்ககிட்ட இருக்கிற 8 மனித காயின்களில் உங்க அப்போசிட் சைடு உள்ள மிருக கட்ட இலக்கிற்கு எத்தனை காயின்களை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க என்பதுதான் இந்த கேம் ஓட் நோக்கம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இது புது கேம்ன்றனால மேபி ரூல் புரியாமல் இருக்கலாம். டீம் மெம்பர்ஸ் ஒரு ஆளும் உங்கள் டீமில் இருப்பாங்க. திரும்ப ரூல் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒரு இதுலேயும் உட்காந்துக்குங்க. ஸோ நான் வந்து எல்லா போர்ட்லேயுமே மிருகப்பக்கம் சைடு நான் விளையாடுறேன். ஸோ உங்கள் டீமில் ஒருத்தவங்களும் சொல்லி தருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை காயின் சேர்க்குறீங்கன்றதான் டாஸ்க். நீங்கள் விளையாடுறப்ப உங்களுடைய கவனம் செதறுதா இல்லை வேறு எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் வருதான்றதை செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அஷ்யூடுடைய இம்பேக்ட் தெரியும்.
செக் ஓகே செக் செக். நீங்க வாங்க. இங்க ரெண்டு பேர். இங்க ரெண்டு பேர். இங்க உட்காந்து. நீ பேசுறீங்க. அஸ்யூட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து எர்த் டே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் விளையாடுங்க, விளையாடுறதுல இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அதனால தான் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ நான் அதை ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இது ஒன் டைம் கேம் கிடையாது, கண்டினியூஸ் ப்ராசஸ். அஸ்யூட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து எர்த் டே அப்படின்னு சொல்லி அர்த்தம். தமிழில் வந்து உலக தினம் அப்படின்னு அர்த்தம். மராத்தி மொழியில் அக்செப்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன்னா அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் நிறைய பேருடைய லைஃப் ட்ராக் மாறுது. அப்போது மராத்தி மொழியில் அக்செப்டன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்காகவும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு துளி தண்ணிக்கும் ஒரு மரத்திற்காகவும் மனிதனும் மனிதனற்ற எல்லா உயிர்களும் இடம்பெயரும் காலம் வந்தால் என்னவாகும். ஏன்னா இன்னைக்கு இயற்கையை வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதை ப்ராப்பராக கையில் கொடுக்கணும். அஸ் அ இன்வென்டராக நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு பிளட்ஜ் என்ன அப்படின்னா, இந்த கேம் விளையாடுற ஒரு பர்சனுக்காகவும் நாங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஒரு மரம் நடுறது, இந்த நாள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மரம் நடுறது அல்லது சோசியல் ஆக்டிவிட்டீஸ். இந்த கேம் விளையாண்டு டெவலப் ஆன நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடாக நிறைய பண்ணியிருக்காங்க. மரம் நடுறதா இருக்கட்டும், பறவைக்கு நீர் வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விளையாட தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். நீங்கள் தொடர்ந்து விளையாடுறப்போ இதில் பல விஷயங்கள் இருக்குது. இது ஒன்லி ஃபார் சில்ட்ரன்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பெரியவங்களுக்கும் சேர்ந்து பல ட்ராக்ல அஷ்யூட் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேர்ள், உங்கள் இதில் ஆள் இல்லையா? இந்த சைடு நான் தானே விளையாடுறேன். இது வந்து ஃபிக்ஸடுமா, இது நான் விளையாடுறேன், இதை நீங்கள் விளையாடக்கூடாது. அது வந்து நான் விளையாடுறேன். ஆக்சுவலா எல்லா போர்டுலையுமே மிருகப்பாதம் நான் விளையாண்டுட்டு இருக்கேன். நான் மேனுவலா விளையாடல. இதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஸோ நுண்ணறிவு, நீங்க விளையாடுறது நீங்க இருந்தாதான் கேம் விளையாட முடியும். இந்த சைடு மிருகப்பாதம் நான் இல்லை, நான் போர்டுக்குள்ளேயே நான் வரவே இல்லை, ஆனால் எனக்கு பதிலாக விளையாடுது. ஸோ அதுதான் நுண்ணறிவு, அதுதான் பிஸ்னஸ், பாசிவ் இன்கம். நிறைய விஷயங்களுக்கு அதை கனெக்ட் பண்ண முடியும். நான் இல்லாமல் எனக்கான கேம் விளையாடுதுன்னா இதை தான் ஒரு குழந்தைங்களுக்கு நாம வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும். இது அடுத்த முறை சார் 14க்கு மேலே செலக்டிவாக இருந்தால் இன்னும் கூட இது குவாலிட்டிஸாக கொடுக்க முடியும், இன்னும் எஃபெக்டிவாக. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் ப்ராசஸ் கிடையாது, இது வாழ்வியல். எஸ், அதான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, நான் விளையாடவே இல்லை, எல்லா போர்டுலையுமே விளையாடுதுன்னா அப்போ இந்த மாதிரி வேர்ல்டில் எந்த கேமுமே விளையாட முடியாது.
ஓகே இதில் ஸ்பெஷலாக அஸ்யூட் கேமுடைய ஓகே ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் அஷ்யூரில் ஒரே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இதில் லைஃப் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கேம் யார் விளையாண்டாலும் அவங்கள பற்றி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும், எங்கள் டீம்னால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எதுவுமே உங்களை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காயின் அடுக்கி விளாண்டிங்கனாலே உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய கெரியர் கைடன்ஸை அஷ்யூட் மூலயமா எங்களால் சொல்ல முடியும். ஸோ இதையும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு பண்ணியிருக்கோம். நீங்கள் விளையாண்டதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் அதை விளையாடுங்க, உங்களை பற்றி நான் சொல்கிறேன். அது பெரியவங்க சின்ன பசங்க யாருனாலும் சரி. ஸோ அதுவுமே இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. யாராவது பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே உங்கள் பசங்க வந்திருக்காங்களா? அங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்களா? இந்த சரௌண்டிங்கில் இருக்காங்களா? அந்த ரவுண்டில் உங்கள் பசங்க இருக்காங்களா? ஓகே ஓகே அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே இவங்களும் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் விளையாண்டதுக்கப்புறம் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன், ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்றது சொல்கிறேன். 8 காயின் நீங்கள் சூப்பராக சேர்த்துட்டீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணி நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கணும். நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் சுற்றி இருக்கவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ 8 காயின் நம்ம சூப்பராக சேர்த்துட்டோம். திரும்ப நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே ஃபார்மெட் தான், 3 காயின் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் காயினை ஃபிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. இப்போ நான் ஒரு 3 இடத்துல காயின் வச்சு தரேன், அந்த காயினை சரியான வழிமுறையில் சேர்க்கணும். இப்போ நீங்கள் 8 காயினையும் சேர்த்துட்டீங்க, சரியான வழிமுறையை பின்பற்றுறீங்களா? நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் 8 காயினையுமே சேர்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு 3 காயின் மட்டும் வைக்கிறேன். இந்த 3 காயினையும் நீங்கள் சரியான வழியில் இலக்குக்கு கொண்டு வரணும். அதெல்லாம் இது வந்துட்டு நம்ம வேர்ல்டு மேப். ஏன்னா இது வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கோ இல்லை ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்டுக்கோ கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய டெவலப்மெண்ட் அடுத்தடுத்த கடத்துக்கு வரும். போயிட்டு வாங்கம்மா. நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது இல்ல நீங்க தேவைனா நீங்க அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். 2 ஹார்மோன் இருக்கு. டோபமைன் அப்படின்றது அடிக்ட் ஆகுற ஹார்மோன். மேம் சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபோன் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துட்டு பிரெயினில் டோபமைன் கிரியேட் ஆயிடும். டோபமைன் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரரி ஹாப்பினஸ் தரும். இல்ல மேம், எல்லாமே நீங்க சைக்காலஜில நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அளவுக்கு அதிகமாவோ அளவுக்கு கம்மியாவோ இது பண்ணாலே ப்ராப்ளம் தான். இது என்ன செய்யணும், நம்ம கேம் ப்ளே எந்த லெவல்ல தேவையோ, ஹார்மோன்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து சிங்கிள் கேம் கிடையாது, வாழ்க்கையில இந்த ஒரு கேம் தான் விளையாட போறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தேவையான லாங் ஏன்னா அதிகமா சொல்றோம். இது என்ன செய்யணும், மூவ் ஆன். அந்த ஹார்மோன் வந்து ஒரு கெரியர் இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 1000 லெவல் இருக்கு. அப்ப அந்த லெவல்ஸ் ஃப்ளோ போக 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 அந்த லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து இதாகாது. ஈவன் இப்போ நல்லவனா இருக்கேன் அப்படின்றது அடிப்படையில் பார்த்தா நல்லது, ஆனால் அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுதான் கெடுதல். இறக்கமா இருக்கிறது நல்லது, ஆனால் அளவுக்கு மீறி போச்சுன்னா எதுவுமே சைக்காலஜியில் வந்து அளவுக்கு கூடுனாலும் தப்பு, அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் தப்பு. ஒரு லெவலில் அஷ்யூர்டு வந்து என்ன செய்யணும், அவங்கள ட்ராவல் பண்ண வைக்கும். அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இல்லாத தருணங்களை அஷ்யூர்டு என்ன செய்யும், அவங்க குழந்தைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு வாழ்வியலை வந்து கற்றுக் கொடுக்கும். இங்கே வந்து அதுதான் இதில் இருக்கிற. நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி வரும், கத்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட முடியாது. படிப்படியா மேம் என்ன சொல்லி தராங்களோ அதெல்லாம் கத்துக்கிட்டாதானே நம்மளால ரேங்க் வாங்க முடியும். ஸ்கூல் சேர்ந்தோடனே நம்ம வந்து டக்குன்னு இதாயிர முடியாது. அது பேட்டர்னை மாத்திட்டீங்களா, அது சேர்த்துட்டாங்களா? ஓ ஓகே அப்படியா. ஹாய் எது? எஸ் மேம். என்னாச்சு? ஆமாம் ஆமாம், அதுக்கு வராது கானுக்கு வருது. ஆக்சுவலாக இதுதான் நம்ம கார்ப்பரேட்டில் ஏன் வந்து டீம் கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் ஒருத்தருமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் என்னன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எல்லாருமே கால்குலேட்டிவ் திங்கராக இருக்கீங்க. அதனால கால்குலேட்டிவ் திங்கிங்கான காயினை உங்களால் சேர்க்க முடிஞ்சு. இதுல லாஜிக்கல் திங்கிங் பேட்டர்ன் இருக்கு. அப்போ லாஜிக்கல் திங்கிங்ல உங்க குரூப்ல யாரும் இல்ல, ஏன்னா சின்ன பசங்களா இருக்கிறதுனால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. அப்போ இந்த குரூப்புக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும் பட்சத்துல
லாஜிக்கல் திங்கிங் ரிலேட்டடாக கொடுத்தா இந்த டீம் வந்து ஸ்ட்ரக் ஆகும். உங்களோட கேரக்டர் அப்போ கால்குலேட்டிவ் திங்கிங் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதை வந்து கார்பரேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போயிட்டு இப்போ இந்த குரூப்பில் வந்து இவங்க லாஜிக்கல் திங்கிங், இவங்க கால்குலேட்டிவ், இவங்க கிரிட்டிக்கல் அப்படின்னா அந்த மிஷன் வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏற்ற மனிதர்களை சூட்டபிள் இல்லைன்னா இப்போ எல்லாத்துலேயுமே கால்குலேட்டிவாக இருப்பாங்க, ஆனால் படிச்சிருப்பாங்க. ப்ராஜெக்ட் அவங்களால எடுக்கவே முடியாது, அடுத்த லெவல் போக முடியாதுன்னா என் பேரை வச்சு நான் சொன்னேன்றது அடிப்படையில் டீம்லாம் மாற்றுறாங்க. ஸோ இது வந்து லாஜிக்கல் திங்கிங் காயின் எல்லாமே. அதனால தான் அவங்களால போக முடியல. இங்கே யாராவது புத்தகம் வாசிக்கிறவங்க, அதிகமாக புத்தகம் வாசிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ரொம்ப 2 பேருமே. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் அது உங்களுக்கு ஃபில் ஆகணும். ஃபில் ஆயிருந்துச்சுன்னா அது உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தருணங்களில் தான் இண்டிவிஜுவலாக ஒரு லைஃப் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரக் ஆகுது. ஏன்னா லாஜிக்கல் வரப்ப கால்குலேட்டிவாக அவங்க சர்வை பண்ணிடுறாங்க, பட் லாஜிக்கல் வரப்ப அவங்க லைஃப் ஸ்ட்ரக் ஆகுது. அப்போ அந்த தருணங்களில் ஃபியூச்சரில் அவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தருணங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அஷ்யூர்டு என்ன செய்யும், கற்றுக் கொடுக்கும். அப்போ ரியலாக வர்றப்போ அவங்களால ஓவர் கம் பண்ணிட முடியும். ஓகே, இந்த காயின் எதுவும் இல்லாம இந்த என்ன உங்களால வர முடியும். ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ்ல வைண்ட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடலாம். ஏன்னா இது கண்டினியூஸா விளையாண்டா போரிங் குள்ள போயிடும். ஏன்னா இது இண்டிவிஜுவலா குரூப்பா விளையாடுறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஒரே ஒரு காயின் மட்டும் சரியான வழிமுறையை சேர்த்தீங்க. அந்த காயின் எங்க இருந்து சேர்த்தீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ்ல இதை வைண்ட் அப் பண்ணிடலாம். இங்க வந்து ஒரே ஒரு காயின் மட்டும் சரியான வழிமுறையில சேர்த்தீங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஃப்ரீயா வந்து சேர்த்தீங்க. அந்த காயின் எங்க இருந்துச்சு அப்படின்றது உங்களால தெரியல. அத வந்து அந்த காயின் எங்க இருந்துச்சு அப்படினா நான் அத பார்த்துட்டு நான் இது பண்ணேன். அந்ததே எழுதிட்டீங்களா? அந்ததே எடுத்துட்டு வாங்க, நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஃபைனலா கன்க்ளூஷன் வந்து அங்க வாங்க. ஆமா, ரூல் சொல்லும்போது கவனமா, நான் திரும்ப ஒரு ரூல் சொன்னேன்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த விஷயம் இருக்குல்ல. அப்ப இப்போ நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு அந்த அவுட்லைன் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த அவுட்லைனை வச்சு எக்ஸாக்ட் அந்த அவுட்லைன் வச்சு எக்ஸாக்ட் ஆன்சரை கண்டுபிடிங்க. நீங்களே ஒரு கட்டத்துமா கை வச்சுக்கோங்க. எந்த கட்டத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா ஈஸியா இலக்கு கட்டத்துக்கு போக முடியுன்றதை நீங்க ஒரு கை உங்க கையிலே வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த கட்டத்துல இருந்து எடுக்கிறோம் காயினை, எந்த இங்க இருந்து டைரக்டா இங்க போக முடியாது. இங்க இருந்து இங்க வந்து போக முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையுமே சைட்லயும் நேரம். சார் இங்க இருக்கீங்க சார், இங்க இருந்து இங்க தானே சார் நம்மளால. ஓகே சார், இங்க வந்து இங்க வரலாம் சார். எஸ் சார், ஓகே சார். இங்க இருந்தீங்க, இங்க இருந்து இங்க வந்து இங்க வரலாம். ஆமாம். ஓகே மேம். திரும்பவும் 8 காயினி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வைங்க. வச்சுட்டீங்க. ஓகே மேம். திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க இருக்குடா, இங்க இருந்து இங்க தான் வரணும். இப்போ திரும்ப கேமை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரீஸ்டார்ட் பண்றப்ப எந்த காயின் உள்ள போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. எஸ். ஓகே மேம், குட் மேம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். மேபி இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். ஒரு கடலினுடைய தரத்தை ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துலேயே நம்மளால கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் அஸ்யூடுடைய ட்ராக் ரொம்ப 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 பெருசு. அதை 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துலேயே தெரிஞ்சுக்கணும், இல்லை அதை ஜட்ஜ் பண்ணணுன்றது நடக்காத காரியம். ஆனால் இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். ஓகே,
ஸோ வேறு விளையாண்ட பர்சனுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேட்கலாம். இது கடலினுடைய ஒரு சின்ன துளி மட்டும்தான். இன்னும் நீங்கள் கேமே விளையாடலை. 1000 லெவல் கேம் சொன்னோம்ல, அதில் ஒரு லெவல் கூட இன்றைக்கி நம்ம விளையாடவே இல்லை. இது லெவலே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். அதுவே உங்களுடைய கவனத்தை சீர்படுத்தி வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ஏதோ சம்திங் இதில் வரலாம்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதுதான் இன்றைக்கான சக்ஸஸே. ஸோ இது ஒரு வீடுகளில் இருக்கிறப்போ செல்ஃபோன்லேருந்து குழந்தைங்க வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்களுக்காக சொல்கிறேன், இந்த கேம் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்கூல்ஸில் ஆக்டிவிட்டியாக ட்ராவல் ஆகுது. ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் மென்டல் ஹெல்த்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கேம் அவங்களுடைய லைஃப்பை ரிட்ரைவ் பண்ணி நல்ல வாழ்வியலை கொடுக்கறதுக்கு இந்த கேம் மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலுக்கு, டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபேமிலி கோர்ட்டில் இந்த அஷ்யூட் இருந்து நிறைய கப்புள்ஸ், இதுவரை 4 கப்புள்ஸை வந்து ஒன்று சேர்த்துருக்கு. கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஃபார் வெல்னஸ்க்காக கார்ப்பரேட் கம்பெனிஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. மதுரையில் டாக்டர் அனிசேகர் சார் இருந்தப்போ அவங்க இந்த கேம் விளையாண்டு மாநில திட்டக்குழுக்கு இந்த கேமை பரிந்துரை பண்ணி எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பாடத்திட்டமாக வரணுன்றது எங்களுக்கு இனிஷியேட் எடுத்து கொடுத்துருக்காங்க. டிஜிபி சைலேந்திரபாபு சார் விளையாண்டு காவல்துறைக்கு இந்த கேம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் எடுத்து அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஹான்ஸ் வார்னர் ஜெஸ்மேன், உலகின் முதல் 26 சைக்காலஜிஸ்டில் அவரும் ஒரு ஆள். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இந்த கேமை ஆய்வு பண்ணி நிறைய அறிக்கைகள் வெளியிட்டிருக்காரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த கேம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதை நீங்கள் கூகுளில் இதில் ஆய்வு பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஓகே, வேறு எதுவும் டவுட் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை சில்ட்ரனுக்கோ இருந்தால் கேட்கலாம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லா குழந்தைங்களுமே வந்து ஒரு ரிச்சான ஸ்கூலில் படிக்கணும்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறோம். அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்காது. அதிகமான ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறாங்க. அதோட இதையும் கொடுத்தா இன்னும் ஸ்ட்ரெஸ் தானே அதிகமாகும். ஓகே, தேங்க்யூ மேம். கேள்விக்கு நிச்சயமாக இந்த அஷ்யூர்ட் அப்படிங்கிறது விளையாட்டு என்பது ஒரு குழந்தைகளின் உரிமை. அப்போது நாம் பிறக்கும் பொழுதே கர்ப்பத்தில் இருக்கிறப்பே விளையாண்டு தான் நாம் வெளியவே வரோம். ஸோ விளையாட்டு கர்ப்பத்திலே ஆரம்பிக்குது. இது உளவியலாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கேம் விளையாண்டா ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா இன்னைக்கு காலகட்டத்துக்கு? எஸ். அப்போது அதுதான் நாங்கள் இதை மாடிஃபை பண்ணியிருக்கோம். எது ப்ரையாரிட்டைஸ் அப்படின்றது இருக்குது. வாழ்க்கை பாடம் வேறு, ஸ்கூல் பாடம் வேறு. ஸ்கூல் பாடத்தில் படிச்சுட்டு பரீட்சை எழுதலாம். பட் வாழ்க்கை பாடம் நீ பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய் படிச்சுக்கன்றது தான் முக்கியம். நிறைய குழந்தைங்கள அது பேரண்ட்டுடைய சைக்காலஜி இருக்குது. எதை நாம் குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, வீடுகளில் ஹோம்ஒர்க் மாதிரி இல்லாமல் ஸ்கூல்லையே இதை வந்து ஆக்டிவிட்டி பேசிஸில் போகிறனால இந்த கிளாஸ் இருக்கிற நாளுக்கு எந்த குழந்தையும் ஆப்சண்ட் ஆகிறது இல்லை. ஸோ இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய டேட்டா. ரெண்டாவது, ஈவன் மேம் இதை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குயின் மீராவுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸுடைய 12th டீச்சர். ஸோ அது மூலயமா தான் எங்களுக்கு மேம் பழக்கம். ஸோ ஸ்கூலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை நான் சொல்கிறத விட மேம் சொல்கிற வார்த்தைகள் மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து சிங்கிள் சைல்டாக இருப்போம். எத்தனை குழந்தைங்க இங்கே சிங்கிள் சைல்டு? அதாவது உங்களுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க இல்லாமல் நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் குழந்த. ஓகே, தேங்க்யூ. இப்போது நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை தேடுவீங்களா? படிக்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் யார் பண்ணுவா வீட்டில்? அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்களா? அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அகாடமிக்ஸில்? ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவோமா? நாங்கள் வீட்டில் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்மளால் படிக்க முடியலை. நம்ம நினச்ச மார்க்ஸ் நம்மளால் வாங்க முடியலை. ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ண இன்னும் தெரியலை. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நமக்கு ப்ராப்ளம் புரியலைன்னு அர்த்தமா இல்லை அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தமா? நமக்கு ப்ராப்ளம் புரியலைன்னு அர்த்தம். அப்போ இந்த அஸ்யூட் விளையாடுறது மூலமாக எங்கள் ஸ்கூலில் நிறையா குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ராப்ளத்தை அவங்க ப்ராப்ளமாக பார்க்கல, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம் கொடுத்த உடனே அதை அவங்க ப்ராப்ளமாகவே நினைக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷனையே எப்படி அப்ரோச் பண்ணணும். இப்போ ஒரு புது இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்காங்க, நீங்கள் போய் பேசணும்ல அவங்ககிட்ட, அது எப்படி பேசணுங்கிறது தான் அந்த அப்ரோச் அப்படிங்கிறது. உங்களுக்கு புரியுதா? பெரிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வகை அப்ரோச்சிங் த ப்ராப்ளம் சொல்யூஷன். அடுத்த வகை குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. நான் எழுத மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், ஐ நோ எவ்ரிதிங். எத்தனை குழந்தைங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க இங்கே? எனக்கு படிக்க வேண்டாம், எனக்கு எழுத வேண்டாம், ஆனால் எனக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோமா எல்லாரும்? ஏன்னா நான் கிளாஸில் கவனிச்சிட்டேன். ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? படிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுமா? இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து, எல்லாருமே இல்லை, ஒரு சில குழந்தைகள் ரொம்ப பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க. நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இதை எழுத மாட்டேன், நான் இதை படிக்க மாட்டேன், நான் யூடியூப் பார்த்தாலே பார்ப்பேன், ஃப்ரீ ஃபயர் விளையாண்டாலே விளையாடுவேன். எத்தனை பேர் இங்கே கேம் விளையாடுறவங்க இருக்கீங்க? ஆன்லைன் கேமர்ஸ் சும்மா கை தூக்குங்க. நானும் விளையாடுவேன். ஏன்னா கேம்ஸ் விளையாடுறதன் மூலமாக நம்ம நிறைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்குருவோம். ஆனால் அதுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. தேங்க்யூ, கை கீழே போடுங்க. எதுவுமே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது அச்சீவ்மெண்ட் எங்கள் குழந்தைங்க கிட்ட நாங்கள் பார்க்குறது, ஒரு பிடிவாதமான ஒரு குழந்தைங்கள, அடமெண்டாக இருக்க குழந்தைங்கள வந்து படிப்போட முக்கியத்துவத்தை வந்து அவங்களுக்கு நாங்கள் இந்த கேம் விளையாடுறதன் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கோம். பேசவே மாட்டோம், கேம் அவங்க கூட உட்காந்து கேம் விளையாடுவோம். அந்த கேம் விளையாடுறதன் மூலமாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரே இடத்துல ஒரு 20 நிமிஷம் உட்காரணுங்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோமா? இப்போ எல்லாரும் எவ்வளோ நேரம் விளையாண்டிங்கன்னு யாருக்கா தெரியுமா? எவ்வளோ நேரம் இப்போ விளையாண்டிங்கன்னு தெரியுமா? 10 மினிட்ஸா? 30 மினிட்ஸா? 1 மணி நேரம். ஓகே, 30 to 40 மினிட்ஸ் விளையாண்டுருப்பீங்களா? இப்போ இதே வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்தால் 30 to 40 மினிட்ஸ் உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன், இப்போ இருந்த இந்த கொஞ்ச நேரத்தில் கிடைச்ச அந்த கான்சன்ட்ரேஷனும் அந்த ஃபோக்கஸும் உங்களுக்கு இருக்கா? இருக்குமா? எவ்ரிடே இருக்குமா? அந்த 9 பீரியடுக்கும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? இருக்காது. ரைட்? ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும், கிளாஸில் இருக்க 10% இருக்கும், மற்றவங்க எல்லாருக்கும் என்ன ஆகிடும்? இருக்காது. ஏன்னா நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த கேம் விளையாடும்போது என்ன பண்ணீங்க? நீங்கள் எல்லாருமே உங்களை இன்வால்வ் பண்ணீங்களா? அப்போ இன்வால்வ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பீயிங் பார்ட்டிசிபேட்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்போ தன்னை முழுமையாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திக்கிறோமோ, சரியா, அது வந்து செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப ஊக்குவிப்பாக இருந்ததா? எல்லாருமே உங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டீங்களா? ஆல் ஆஃப் யூ ஆர் என்கரேஜ்ட் யுவர் செல்ஃப். அப்போ உங்களாலையும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுமா? நல்லா படிக்க முடியுமா? நல்லா எழுத முடியுமா? தலைவர்களாக மாறுவீங்களா? தேங்க்யூ. ஸோ மேம் கேட்டதுக்கு இன்னொரு கன்க்ளூஷன் என்னென்னா, வாரத்துக்கு வெறும் 40 மினிட்ஸ் விளையாண்டாலே எனஃப். ஸோ டெய்லி விளையாடணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் பேஷண்ட் ஆர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க, குழந்தைங்களா இருக்காங்க, யாராக இருந்தாலும் வீக்லி 40 மினிட்ஸ் விளையாண்டாலே எனஃப். அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. சில நபர்களுக்கு அந்த லெவல்ஸை பொறுத்து வீக்லி 3 விளையாடுற மாதிரி இருக்கும், 2 விளையாடுற மாதிரி இருக்கும். பட் ஆவரேஜாக வாரத்திற்கு வெறும் 40 மினிட்ஸ் விளையாண்டாங்கனாலே எனஃப். அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அது விளையாட தான் அந்த சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வரும். நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்கல்ல? ஃபாஸ்ட்டாக, ஏன்னா அடுத்த டைம் இல்லை. கடைசி 6 காயின்ஸை வந்து வின் பண்ணிட்டோம். செகண்டு அந்த லாஸ்ட்டு 2 இதை மட்டும் கொண்டு போக முடியல. ஏன்?
ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ஜஸ்ட் ஃபார் கேமாக இல்லை, அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சக்ஸஸ். ஒரு காயினும் ஒரு திங்கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், அந்த மாதிரி ஒரு இதையும் கிரியேட் பண்ணோம். நாம் எந்த திங்கிங்கில் டாப்பாக இருக்கோமோ அந்த காயின் ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். பட் நம்ம எதில் வந்து இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகும், அது நேச்சுரலாகவே ஸ்ட்ரக் ஆகும். அதை அடுத்தடுத்த சிலபஸில் நாம் அதை டெவலப் பண்ண நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிட முடியும்னா அந்த காயினை சேர்த்துட முடியும். அஷ்யூட் விளையாட்டுக்கும் மற்ற விளையாட்டுக்குள்ள வித்தியாசம், மற்ற விளையாட்டுகள் ஸ்கில்ஃபுல் கேம். ஸோ நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சேர்த்துட முடியும். ஆனால் அஷ்யூட் ஆட்டிடியூட் பேஸ்டு கேம். நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டு, இப்போ இவர் சொன்னார்ல 2 காயின் லாக் ஆகிருக்குன்னு, இப்போ நான் இவர்கிட்ட போர்டே கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக விளையாண்டு காலையில் விளையாண்டாலும் அதே 2 காயின் லாக் ஆகும். வாழ்வியலை மாற்றாமல் அஷ்யூடில் காயின் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அதுதான் இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ். ஸோ ரூல் தெரியும். அஸ் அ இன்வென்டர் நான் உட்பட இப்போ நான் யார்கிட்டயாவது விளையாண்டேன்னா இன்வென்டர், ஆனால் என்ன இங்கே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தோக்கடிச்சிட முடியும். இப்போ இதே வந்து பிரக்யானந்தா எங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கூட நான் இப்போ செஸ் விளையாண்டேன்னா கண்டிப்பாக நான் தோற்று போயிடுவேன். ஏன்னா அஸ் அ இன்வென்டராக அஷ்யூடுக்கு நான் வேறு இதாக இருக்கலாம். பட் இதில் வந்து ரூல் பேஸில் நான் கிரீடமாக என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. இது ஆட்டிடியூட் பேஸ்டு கேம், ஸ்கில் பேஸ்டு கேம் கிடையாது அஷ்யூடு. அதனால் அதை நீங்கள் ப்ராப்பராக த்ரூ அஷ்யூட் மூலியமாக கற்றுக்கிற பட்சத்தில் அந்த 8 காயின் ஆட்டோமேட்டிக்காகவே சேர்ந்துடும். ஸோ அது இங்கே ஒரு குரூப்பில் நான் அதை டெமோ பண்ணி காமிச்சேன். ஏன்னா எல்லாருமே கால்குலேட்டிவ் திங்கர்ஸாக இருந்தாங்க, அதனால கால்குலேட்டிவ் திங்கிங் காயின் சேர்ந்துருச்சு, லாஜிக்கல் திங்கிங் காயின் சேரலை. ஸோ அது பேஸ்ட் ஆன் லைஃப்பை பொறுத்து தான். ஸோ சில பேர் இங்கே இருக்கிற சில பேரை தனியாக விளையாட விட்டால் 8 காயினுமே சேர்த்துருவாங்க. அது அவங்களுடைய திங்கிங் பேட்டர்னை பொறுத்து இருக்குது. முக்கியமாக அரசு அதிகாரிகளோட பசங்க அல்லது தன்னந்தனியாக தானே டெவலப் ஆகிட்டு வளர்ந்த குழந்தைங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பசங்க, இவங்க எல்லாருமே இங்கே யாராவது இருந்தாங்கன்னா விளையாட விட்டால் 8 காயினே சேர்த்துருவாங்க. இது ஏன் என்னால் உறுதியாக சொல்ல முடியுதுன்னா வாழ்வியல் தான் அசியூடு, நீங்கள் கேமை விளையாடவே முடியாது. ஓகே, வேறு எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா வேறு எதுவும் கொஸ்டின் இருக்கா? ஓகே, நிறைய ஆய்வு செஞ்சீங்கன்னா இந்த மண்ணுடைய கண்டுபிடிப்பு இது. நீங்கள் ஆய்வு செஞ்சு இது உண்மையிலே வர்த்தா இல்லையான்றத நீங்கள் ஆய்வு செஞ்சு இந்த மண்ணுக்குரியதுனா நீங்கள் தான் இந்த அசியூடை இங்கே காப்பாற்றணும். இல்லைன்னா எல்லா விளையாட்டுகளும் எல்லா சித்தாந்தங்களும் எல்லா படைப்புகளும் இங்கே உள்ளவங்க சரியாக அங்கீகரிக்காதனால மேலை நாடுகளுக்கு போயிருச்சு. ஸோ அசியூட் மேபி நான் அடுத்து அவங்க பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த கேம் விளையாண்டிங்கன்னா உங்களை பற்றி என்னால் சொல்ல முடியுன்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது இந்த மண்ணில் பிறந்த ஒரு கேம்னால கண்டுபிடிக்க முடியுது. பட் இங்கே இருக்கிற சரியான அங்கீகாரம் கரெக்டாக கிடச்சிச்சின்னா இதை இந்த மண்ணுக்குரிய சொத்தாக நம்ம மாற்ற முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாஸ்ட்டாக டைம் இல்லை. நீங்கள் ஃபிலாசபி சொல்லணும்ல, அவங்க ஃபஸ்ட்டு ஃபிலாசபி சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். அந்த கன்க்ளூஷன் மைக்கில் தான். ஆமாம். Okay, hi all. Say hi. Hi. சாப்பிடலையா கல்ல? Hi. Okay, this is Mahavashini. Okay, so I am the assured educator. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லா பேருமே விளாண்டிங்கல்ல, லைக் அதாவது ஒரு நீங்கள் எத்தனை நாள் வீட்டில் விளாடுவீங்களாடா கண்ணா? அம்மா கூட விளாண்டுருக்கீங்களா என்னைக்காச்சும்? அப்பா கூட விளாண்டுருக்கீங்களே, அதில் யார் வின் பண்ணுவா? அப்பா வின் பண்ணுவாங்களா, அம்மா வின் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் வின் பண்ணுவீங்களா? நீங்களா? அப்போ அம்மா அப்பா தோற்றுருவாங்களா? ஏ புரியல. அம்மா தான் வின் ஆவாங்களா? ஸோ இந்த பிளேயிங் கேம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வேறுபடப்படும். கரெக்டாக நம்ம விளையாடும் போது கூட, ஸ்டார்ட் பண்ணும்போது கூட என் கூட விளையாண்ட ஒரு சார் வந்து சொன்னாங்க, தாய மாதிரியா, அந்த மாதிரி செஸ் மாதிரியா, கேரம் மாதிரியா, அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ செஸ் எடுத்துட்டா ராஜாவை எப்படி நம்ம தோக்கடிப்போன்றதான திங்க் பண்ணுவோம். கரெக்டாக அதாவது ஒயிட் காயின்ஸ் இருக்கும், பிளாக் காயின்ஸ் இருக்கும். அந்த 2 காயினில் யாரை வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் நம்மளுக்கு ரொம்ப வரும். நம்ம வின் பண்ணுவோன்றதை நினைக்கிறத விட ஆப்போனண்ட்டை நம்ம எப்படி லூஸ் பண்ணணும், எப்படி அவங்கள லோவர் பண்ணணும்னு. பட் அஷ்யூர்டில் அப்படி கிடையாது. உங்கள் லைஃப் நீங்கள் என்ன மாதிரி இருக்கக்கூடுறீங்களோ அதை தான் வந்து இங்கே வந்து டெலிவர் பண்ணப்படும். ஸோ நம்ம இங்கே இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் விளாண்டோம்ல, அதில் ஒரு டீம் மட்டும் ஏன் அவங்க வந்து காயினை சீக்கிரமாக ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எல்லாருமே விளாண்டோம். ஆனால் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அந்த 8 காயின்ஸை சீக்கிரமாக சேர்த்தாங்க. லாஜிக்கல் திங்கிங். சார் சொன்ன மாதிரி, மேம் சொன்ன மாதிரி லாஜிக்கல் திங்கிங். ஏன்னா அவங்க நினைக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சின்னதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ இருக்கோம் இங்கே, சடனாக மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம வெளில எப்படி போவோம்? அது ஒரு ப்ராப்ளம் தானே. காலைல சாப்பிடல, வயிறு வலிக்குது, ஐயோ வயிறு வலிக்குது அப்படின்னாலுமே அதுவுமே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு நிறையா வெரைட்டியாக வரப்படும். இப்போ டெய்லி நம்ம நடக்கும்போது ஸ்லிப்பர் பிஞ்சிருச்சுனாலுமே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் தான். அப்போது லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம டெலிவர் பண்ணப்படும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். லைக் மேம் சொன்னாங்கல்ல, லைக் இது விளையாடுறனால அவங்களுக்கு டைம் கிடைக்காது, ஷெட்யூலாக இருக்காது. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது வந்து சில்ட்ரன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். மதரோட ஒர்க் வந்து வீட்டில் ப்ராபப்ளி மாம் வந்து வீட்டில் வேலைக்கு போவாங்க, வீட்டில் சமைக்கவும் செய்வாங்க, ஓகே. அப்பாவோட ஒர்க் வந்து வெளில ஏர்ன் பண்ணணும், வீடை பார்த்துக்கணும்னு. அந்த எந்த டைமில் நீங்கள் 2 பேருமே, அதாவது அப்பாவும் சரி அம்மாவும் சரி, எந்த டைமில் நீங்கள் 2 பேரும் சரி ஓகே நான் இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்காண்டி டைம் ஷெட்யூல் பண்ணுறேன்னு நினச்சிருக்கீங்களா? லைக் உங்கள் 2 பேரோட டியூட்டியுமே திருப்பி ஒர்க் பண்ணணும், லைஃப்பை லீட் பண்ணணும், என் ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு ஷெட்யூல்குள்ளேயே போயிட்டுருக்கீங்க. ஐம் ரைட். ஸோ இந்த அஷ்யூர்ட் விளாடுறனால நம்மளுக்கு என்னென்னா ஒரு செப்பரேஷன் ஆஃப் டைம் கிடைக்கும் உங்களை பற்றி. பட் உங்கள் 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும், உங்கள் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். வே ஆஃப் ப்ராப்ளம் திங்கிங்கோட கெப்பாசிட்டி வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்றது இது மூலயமா நம்மளுக்கு லைட்டாக தெரியப்படும். புரியுதா மேம் நான் சொல்கிறது? நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அது மட்டும்தான். ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வே ஆஃப் டூயிங் ஹோம் ஒர்க்கும் சரி, காலைல குளிச்சுட்டு சாப்பிடாம கூட கிளம்பி போயிடுவானுங்க. அப்போ நம்ம யார் வீட்டில் ஃபீல் பண்ண போகிறாங்கன்னா அம்மா மட்டும்தான். அப்போ அந்த டைமை கூட நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்றப்போ நம்மளுக்கு ஃபீல் ஆக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இது மூலயமா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணப்படும். ஸோ சார் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நம்ம வந்து வெளில இருந்து ஒரு ஓஷன் இருக்குது, இல்லை ஒரு எப்படி சொல்ல ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா பீச்லேருந்து நம்ம இறங்க மட்டும் தான் செஞ்சுருக்கோம் வண்டியிலேருந்து. இன்னும் நம்ம கடல் நோக்கி இன்னும் வரல. ஸோ வர வர நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணப்படும் நிறைய விஷயங்கள் மூலியமாக. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. நீங்கள் எல்லோரும் இப்போ எது விளாண்டிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே கொஞ்சம் அக்காஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம விளாட்லாம். ஓகே. ஓகே, குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். ஸோ இப்போ எல்லோரும் கேம் விளையாண்டிங்களா? எப்படி ஃபீல் ஆச்சு? ஹாப்பியாக இருந்துச்சா? வேறு என்ன ஃபீல் ஆச்சு? என்ஜாய் பண்ணிங்களா? வேறு யாருக்காவது வேறு ஏதாவது மைண்டில் ஓடிச்சா? வீட்டில் போய் ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம் ஏதாவது தோணுச்சா? அப்படிலாம் யாராவது தோணுச்சா? கேம் விளையாடாமல் கேம் மட்டும்தான் உங்களுக்கு விளையாடணும்னு தோணுச்சா? வேறு ஏதாவது சிந்தனை வந்துச்சா உங்களுக்கு? வரலையா? யாருக்குமே வரலையா? அதுதான் எங்களோட அஷ்யூட். சரியா? எங்களோட அஷ்யூட் வந்து ஆட்டிடியூட் பேஸ் கேம். உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏதாவது உங்களோட நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை எங்கள் அஷ்யூட் மூலயமா நாங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பை எப்படி லீட் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஸோ எல்லோரும் எக்ஸிபிஷன் போயிருக்கீங்களா? அங்கே எப்படி இருக்கும்? எக்ஸிபிஷனில் எப்படி இருக்கும்? கூட்டமாக இருக்குமா? நிறையா பலூன்ஸ்லாம் விற்பாங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷனில் வந்து ஒரு தாத்தா வந்து பலூன் விற்கிறாரு. அதில் நிறைய கலர், எல்லோ, ப்ளூ, க்ரீனு, ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறைய பலூன்ஸ் வந்து விற்றுட்டே இருக்கார். சம்டைம்ஸ் வந்து அவரோட பலூன் விற்கிற பிஸ்னஸ் வந்து சில டைம் வந்து வியாபாரம் வந்து குறைஞ்சிருமா? அப்போ என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலூனுக்குள்ளே ஹீலியம் விட்டுட்டு, ஹீலியம் விடுறதுனால பலூன் எப்படி பறக்கும்? மேலே போகுமா? ஸோ அந்த மாதிரி மேலே போகிறனால உங்களை மாதிரி குழந்தைங்கள்லாம் அதை பார்த்துட்டு அந்த பலூனை வாங்குறதுக்காக அந்த தாத்தா கிட்டே போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த மாதிரி நிறையா குழந்தைங்க வந்து எல்லா பலூனையும் வாங்குறாங்க. அப்போ ஒரு சின்ன குட்டி பையன் வந்துட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா நீங்கள் வந்து கருப்பு கலர் பலூனை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது மேலே பறக்குமா அப்படின்னு வந்து கேட்டானா. ஏன் கேட்டிருப்பான்? கருப்பாக இருந்தால் ஏன் பறக்காதா? பறக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இது எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி செய்கிறோம், நம்ம எப்படி மேலே வரோம் அப்படின்னு தான் முக்கியம். ஸோ அந்த தாத்தா வந்து அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது கருப்பு கலர் பலூனாக இருந்தாலும் அது பறக்கும், அது வந்து வெளியே எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, அதுக்குள்ளே நம்ம என்ன ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்மளோட திங்கிங், நம்மளோட ஆட்டிடியூட் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளை மேலே கொண்டு வருது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோம். நெகட்டிவிட்டி யாராவது உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த நெகட்டிவிட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லி கொடுக்குறது தான் எங்களோட அஷ்யூட். ஓகேயா? புரிஞ்சா? ஓகே, தேங்க்யூ. எங்களோட நெக்ஸ்ட் டீம் வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்லுவாங்க, கேளுங்க.
ஹாய் எல்லாருக்கும். நீங்கள் இப்போல்லாம் லீவில் இருக்கீங்களா இல்லை ஸ்கூல் போயிட்டுருக்கீங்களா? சில பேர் லீவில் இருக்கீங்க, சில பேர் ஸ்கூல் போயிட்டுருக்கீங்களா? இல்லையா? லீவ் தானே எல்லாத்துக்கும். உங்களுக்குலாம் சரி விடுங்க. சில பேர் ஸ்கூலில் இருக்கீங்க, சில பேர் லீவில் இருக்கீங்க ஜாலியாக. உங்களுக்குலாம் ஸ்கூலில் இருக்கப்போ மாரல் பீரியட் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? சில பேருக்கு இருக்கா? மாரல் பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா சில கதைலாம் சொல்லி கதையிலேருந்து ஒரு மாரல் வேல்யூஸ் டெய்லியும் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். டெய்லியும் இருக்காது. இங்கிலீஷ் தமிழ் பீரியட் இந்த மாதிரி பீரியட் தான் டெய்லியும் இருக்கும். இந்த மாரல் பீரியட்லாம் வந்துட்டு எப்போயாவது தான் உங்களுக்கு இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போது நான் சொல்ல போகிற கதையில் என்னென்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாம் அட்டென்டிவாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆக்டிவாக இருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிப்பீங்க. நான் சொல்கிறதுக்கு ஆன்சரும் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஊரில் ஒருத்தன் வந்துட்டு இந்த ஆடு மேய்க்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவனுக்கு வந்துட்டு ஒரு ஊர்லேருந்து இருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான், ரொம்ப போர் அடிச்சுட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு யோசனை. இந்த மாதிரி வந்துட்டு ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்துலேயுமே கத்துறான், நரி வந்துருச்சு, நரி வந்து என் ஆடெல்லாம் வந்துட்டு சாப்பிட போகுது அப்படின்னு கத்துறான். இப்படி கத்துனோடனே ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டு நரியை வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எல்லாருமே வர்றாங்க. ஆனால் வந்து பார்த்தா அங்கே நரியே வரல. இவனுக்கு போர் அடிச்சதுன்னு நான் சொன்னேன்ல, அதனால சும்மா வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கான். இப்படி சும்மா பண்ணனால மக்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, கோவப்பட்டுட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே போயிட்டாங்க. இதே மாதிரி 2வது தடவையுமே பண்ணுறான். அப்பயுமே வந்துட்டு நரி வரவே இல்லை. இவன் வந்துட்டு சும்மா பண்ணுறான். அடுத்து என்னாச்சு, 3வது தடவை நிஜமாலே நரி வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அவன் திருப்பி கத்துனா ஊர் மக்கள்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டாங்க? ஏமாத்துனா வரமாட்டாங்க. அப்போ அவன் 2 தடவை என்ன சொல்லியிருக்கான், பொய் சொல்லியிருக்கான். பொய் சொன்னால் மறுபடியும் யாரும் அவங்கள வந்துட்டு நம்ப மாட்டாங்க. அதனால் அவன் 3வது தடவை என்னாச்சு, அவனோட ஆடு எல்லாமே போச்சு, நரி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் நடக்கும்ல, யாரெல்லாம் பார்த்து எழுதுவீங்க? பக்கத்தில் கேட்டு இதை சொல்கிறா, 1 வேர்ட் சொல்கிறா, இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட்டில் பண்ணுவீங்க, ஆனால் எக்ஸாம்ஸில் பண்ண மாட்டீங்க. ஓகே. இப்போ அது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு தெரிஞ்சு ஏன் பண்ணுறீங்க? எப்பயாவது பண்ணுறீங்களா? ஆக மொத்தம் அது கெட்டது தானே. நமக்கு அது கெட்டது விளைவிக்கும். என்னதான் வந்துட்டு நமக்கு மார்க் வந்தாலும் நம்மளோட கேரக்டரில் அது ஒரு தப்பானது தானே. பார்த்து எழுதுறது, கேட்டு எழுதுறது, இதெல்லாம் வந்துட்டு தப்பான விஷயம்தான். அது வந்துட்டு நம்ம ஹானஸ்ட்டாக இருக்க முடியாது. இப்போ எப்படி அவன் வந்துட்டு பொய் சொல்லி அவனோட ஆடு எல்லாமே போச்சோ, அது மாதிரி நம்மளும் வந்துட்டு இப்போ பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தால் அது நல்லதாக தான் இருக்கும், மார்க் வரும். ஆனால் போக போக லைஃப்பில் வந்துட்டு நிறையா தப்பான வழிக்கு வந்துட்டு லீட் ஆகும். அதனால் எப்பயுமே பொய் சொல்லக்கூடாது, ஹானஸ்ட்டாக இருக்கணும். எது நல்லதோ அதையே பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, ஹானஸ்ட்டாக இருப்பீங்களா? சரி, டெஸ்ட்லையும் பார்த்து எழுதக்கூடாது, சரியா? டெஸ்ட்டு எக்ஸாம் எதுலையுமே பார்த்து எழுதாது. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, ரிடில்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எங்கே போகிறீங்க எல்லாரும்? இதெல்லாம் விடு கதை தான், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? என் பேர் பர்மிட்டா. நான் உங்களுக்கு 5 கேள்வி கேட்க போகிறேன். இங்கே இருக்காங்களே இந்த பாய்ஸ்ட்டை மட்டும்தான் கேட்க போகிறேன். ஓகேவா? இதுக்கடுத்து அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து மூஞ்சி இருக்கும், கையும் இருக்கும், ஆனால் கை தட்ட முடியாது. அது என்னது? What has a face and has hands but cannot clap? மூஞ்சி இருக்கும், கையும் இருக்கும், ஆனால் கை தட்ட முடியாது. சொல்லு. கிளாக். வெரி குட். ஏன்னா நம்ம கிளாக் என்ன சொல்லுவோம், ஃபேஸ்ன்னு தானே சொல்லுவோம். என்ன ஹேண்ட்? ஷார்ட் ஹேண்ட், லாங் ஹேண்ட், ஆர் ஹேண்ட், மினிட் ஹேண்டுன்னு தானே சொல்லுவோம். ஸோ ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரிக்கெட் மேட்ச்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. வாலும் இருக்கும், தலையும் இருக்கும், ஆனால் அதால் நடக்க முடியாது, பேச முடியாது. பேட்டுக்கு எப்படி வால் இருக்கும்? காயின்ஸில் ஹெட்ஸ் டெய்ல் சொல்லுவாங்களா, சூஸ் பண்ணுவாங்களா, யார் ஃபஸ்ட்டு பவுலிங் பேட்டிங், ஹெட்ஸா டெய்ல்ஸான்னு. அது டாஸ் போடுவாங்கள்ல, டாஸ் போடுறது என்ன யூஸ் பண்ணுவாங்க? காயின். ஸோ இட் ஹேஸ் ஹெட் அண்ட் டெய்ல்ஸ். அடுத்து வந்து
நம்மளுக்கு எத்தனை கை இருக்கு, எத்தனை கால் இருக்கு? இதுக்கு வந்து 4 கால் இருக்கு, ஆனால் நடக்கவே முடியாது. சேரு அதுக்கு 4 கால் இருந்தும் அதால் நடக்க முடியலை. வருஷம் வருஷம் அது மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ண தான் செய்கிறீங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் பர்த்டேக்கு என்னது ஏஜ்? உனக்கு என்ன வயசு? வாட்ஸ் யுவர் ஏஜ்? நீந்தா ஓய் நீந்தா 11. நீ 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 உன்னோட ஏஜ் என்னது? வயசு என்னது? 6. உனக்கு 9. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கா? அது எனக்காச்சும் கீழே வந்திருக்கா? இப்போ நாளைக்கு என் பர்த்டே, நான் இப்போ 11 இயர்ஸ், நான் 12க்குள்ளே போகணுன்னு பார்க்குறேன். ஆனால் அது 10க்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோகமாக இருக்கும். ஸோ ஏஜ் வந்து மேலே மட்டும்தான் போகும், கீழே வராது. அது வந்து நீங்கள் உடச்சா மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். உடச்சா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம என்ன நினைப்போம்? உடச்சிட்டா யூஸ்லெஸ்ன்னு நினைப்போம். தேங்காய், அது நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. 5 ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, கிஃப்ட் ரேப்பு, பீனட், தேங்காய், முட்டை, வேற இன்னும் ஒன்று வால்நட் வேணாம், பீனட். வாட்டர் கேன் உடப்பியா? உடச்சி தான் குடிப்பியா? இளநீ வந்து கோகனட். இன்னும் ஒன்று பனானா உடப்பியா? பீல் தானே பண்ணுவ. ஆரஞ்சு உடப்பியா? பீல் பண்ண மாட்டியா? ப்ரோமோகிரானேட்டும் நம்ம பீல் தானே பண்ணுவோம், அது கட் பண்ணுவோம்ல. இன்னும் ஒன்று மண் உண்டியல். நம்ம இப்போ நிறைய வருஷமாக நம்ம அதில் சேர்த்து வைப்போம். டெய்லி காசு போடுவோம், மந்த்லி ஒன்ஸ் காசு போடுவோம். அது இப்போ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களோ, பேங்க்கில் போட போகிறீங்களோ, என்ன பண்ணுவீங்க? பொறுமையாக உட்காந்து எடுப்பீங்களா? கீழே போட்டு உடைக்க தானே செய்வீங்க எல்லா காசும் எடுக்கிறதுக்கு. ஜாலியாக இருந்துச்சா? இப்போ இது எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கில் ஒரு அக்கா வந்து சொல்ல போகிறாங்க. சொல்ல போகிறீங்க தானே? போதுமா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிக்கீங்களா? ரெடி? இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணோம்ல, இப்போ லைட்டாக குட்டியா. ஓகே, என்ன டான்ஸ் பண்ண போகிறோம்? என்ன டான்ஸ் பண்ண போகிறோம்? ஆடுவோமா? பட்டர்ஃப்ளை 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 வேர் ஆர் யூ கோயிங்? எல்லாம் டான்ஸ் பண்ணுங்க. எனர்ஜி எங்க? வேர் ஆர் யூ கோயிங்? Out in the garden. Out in the garden. Dancing, dancing. Dancing, dancing. Pretty, pretty butterfly. Lovely, lovely butterfly. நல்லா இருந்துச்சா? ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பொது நூலக இயக்கத்திற்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் மிகவும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்த பெற்றோர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எங்கள் டீம் மெம்பர்ஸ், இங்கே வந்திருக்க டீச்சர், அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இங்கே வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி யாருமே வந்துட்டு எல்லோரும் என்ன நினச்சிருப்போம்? ஃப்ரெண்ட்ஸோட விளாடணும், நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும்னு எல்லாருமே ஒரு ஷெடியூல் வச்சுருப்போம். இதெல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக வந்த உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நாங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எல்லோரும் கிளாப் பண்ணிக்கோங்க. பெற்றோர் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளுக்கு எங்கெங்கெல்லாம் போனால் அறிவு சாருமோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இன்னமும் கூட்டிகிட்டு போங்க.
ஃபஸ்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நன்றி. நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதித்த பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட அப்துல் ரஹ்மான் சார் ஐயா அவர்களுக்கும் அவங்களுடைய குழுவினர்களுக்கும், இந்நிகழ்ச்சி வே ஆஃப் லைஃப் த்ரூ கேம் அந்த அசூட் கேம் பற்றி குழந்தைகளுக்கு சிறப்பாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வுக்கு வந்து லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைகளையும் கூட்டி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்த பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.